அருமையானவர்களை, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்துல கொண்டு வருகிறேன். ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். சூழ்நிலை குறித்த பயம், இது என்ன ஆகுமோ என்கிற சில காரியங்களை குறித்த பயம், என் பிள்ளையின் வாழ்க்கை எப்படியாக போதோன்ற பயம், ஒருவேளை எதை குறித்து நீங்க பயந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன். லூக்கா 8:50 இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பாருங்க, எவ்விரு தன் மகளை குறித்து இயேசுவிடத்திலே சொல்லுகிறார். இயேசு உடனே வருகிறார். வரும்பொழுது தாமதம் ஏற்படுகிறது. அங்கே ஆட்கள் வந்து சொல்லுகிறார்கள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், ஒரு குமாரத்தி மரித்து போனாள். ஐயா, எவ்விரு பிள்ளை செத்துருச்சியா, இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றாங்க. உனக்கு உடனே பதட்டம் வருது. இயேசு அந்த வார்த்தையை கேட்டு சொல்றாரு, எவ்விருவே பயப்படாதே. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, சில செய்திகளை கேட்டு நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆமென். சில பயமுறுத்தும் செய்திகள் வரலாம், நீ பயப்படாதே. எவிருக்கு பாருங்க, தான் பிள்ளைனா ஒரே உயிர், ஆனா வந்து சொல்றாங்க போதகரை வருத்தப்படுத்தாதே, பிள்ளை செத்து போச்சு. ஆனா இயேசு சொன்னார், பயப்படாதே, நீங்க பயப்படாதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. அடுத்து ஒன்று சொல்றாரு, அதான் முக்கியம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இதான் இன்னைக்கு நமக்கு பிரச்சனையா இருக்கு. நம்ம பயப்பட மாட்டோம், ஆனா பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகளை கேட்டுட்டே இருப்போம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் எங்க இருக்கோ அங்க கேள்விகள் இருக்காது. விசுவாசம் எங்க இருக்கோ அங்க சந்தேகங்கள் இருக்காது. ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என்னை ரட்சிப்பார், நான் கேட்டதை எனக்கு தருவார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இதுதான் விசுவாசம். இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு எனக்கும் தேவை. பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. அப்பொழுது எப்ப அற்புதம் நடக்குதுன்னா, நான் விசுவாசிக்கிறப்ப அற்புதம் நடக்குது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப இவன் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று இயேசு சொன்ன இந்த வார்த்தையை அப்படியே நம்பினான். எவ்விருவின் மகள் உயிரோடு வந்தா பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எவ்வளவுதான் மரித்து போச்சு, இந்த இதை ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி ஃபைல் க்ளோஸ் பண்ண காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நிச்சய அற்புதம் நடக்கும். எவ்விருவுக்கு நடந்துச்சுன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். மரித்த நிலையில் காணப்படுகிற எந்த காரியமா இருந்தாலும் அதிலே கர்த்தருடைய கரம் இந்த கிரியை செய்து அவைகளுக்கு உயிர் கொடுத்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்களை அவர் மிகவும் நேசிக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.